கோட் ஃப்ளெக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ வந்து நம்ம டிஜாங்கோ டுட்டோரியலோட செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம எப்படி வந்து டிஜாங்கோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஜாங்கோ ஆப்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு. டிஜாங்கோ ஆப்னா ஒன்றும் இல்லை, மாடியூல்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டர் தேவை. அந்த எடிட்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டூடியோ கோட். ஸோ கூகுளுக்கு போயிட்டு நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோ கோட்னு சர்ச் பண்ணாலே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டூடியோ கோட்னு கொடுத்து சர்ச் பண்ணுறோம். அஃபிஷியல் வெப்சைட் வருது, கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறோம் வெப்சைட்டை. இங்கே டவுன்லோட்னு ஆப்ஷன் வருது. இதில் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அவைலபிள் இருக்குது, மேக், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்முக்கு தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே பண்ணதுனால இப்போ அதை பண்ண போகிறது கிடையாது. இப்போ போய்ட்டு விஷுவல் ஸ்டூடியோ கோடை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃபைலுக்கு போனீங்கன்னா ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டோட ஃபோல்டர் எங்கே இருக்குது அங்கே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸில் ஆட் ஆகிடும். ப்ரௌஸ் பண்ணுறோம், ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்னு கொடுத்தோன்னா ஒர்க் ஸ்பேஸில் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபைல்ஸ் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்மளுக்கு மெயினான ஸ்டெப் என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே டுட்டோரியல் 1 பண்ண மாதிரி தான், அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் டைப் பண்ணுங்கள், டிஜாங்கோ -admin ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆப் ஸ்பேஸ் உங்கள் ஆப்போட நேம். இது எது வேணாலும் இருக்கலாம். நாங்கள் அவர் ஆப்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஆப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போது மெயினான விஷயம் என்னென்னா இந்த ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ க்ரியேட் ஆன ஆப்பை நம்ம ப்ராஜெக்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா விஷுவல் ஸ்டூடியோ கோடை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு settings.py ஒரு ஃபைலு, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் போயிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண ஆப்போட நேமை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஆப்புக்கு அது தெரியும். இப்போ ஜஸ்ட் ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்குறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் நேவிகேட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஒர்க் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஃபர்ஸ்ட் டிஜாங்கோ ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்டில் இன்டெகிரேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்பை ப்ராஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெம்ப்ளேட் செக்ஷனுக்கு போக போகிறோம். இப்போது டெம்ப்ளேட் செக்ஷன் எதுக்காகனா எங்கேருந்து டெம்ப்ளேட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட் செக்ஷனை மாற்றிட்டு நம்ம வந்து டெம்ப்ளேட்டோட டைரக்டரி வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணோன்னா os.path.join base_dir சிங்கிள் கோட்ஸில் டெம்ப்ளேட்ஸ்னு பேர் கொடுக்குறோம். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை நம்ம ஹோம் டைரக்டரியில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் என்ன செய்யும்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளேருந்து டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கொண்டு டிஜாங்கோ ப்ராஜெக்ட் கிட்ட சொல்லும். ஜஸ்ட் நம்ம இங்கே ரைட் கிளிக் பண்ணுறோம், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம், பேர் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது பேர் index.html. ஓகே, இங்கே பேசிக்காக ஒரு HTML கண்டென்ட்டை நம்ம கொடுத்துடலாம்.
ஹெட் செக்ஷன் கொடுக்குறோம், டைட்டில் கொடுக்குறோம், டைட்டிலில் அவர் டிஜாங்கோ ப்ராஜெக்ட்னு டைட்டில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாடி டேக் கிரியேட் பண்ணுறோம், பாடியில் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துருவோம். பேராகிராஃப் டேக்கில் வெல்கம் டு அவர் பேஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் திங், நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு views.pyக்கு போகிறோம். views.pyயில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கிரியேட் பண்ணுறோம். ஸோ டெஃப் ஹோம் அதுக்குள்ளே ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் ரெண்டர் ரெக்வஸ்ட் கமா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்மளோட ஃபைலோட நேம் index.html. ஸோ வியூ என்ன பண்ணுவோன்னா டெம்ப்ளேட்டை ரெண்டர் பண்ணும். ஸோ அந்த வியூவோட பேர் நம்ம ஹோம்னு வைக்கிறோம். இந்த ஹோம் வியூவை நம்ம எங்கே கால் பண்ண போகிறோம், யூஆர்எல்ஸில் கால் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம், urls.pyயில் கொடுக்குறோம். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு கீழே செகண்ட் லைனில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம யூஆர்எல்லுக்கு வந்து பாத் கொடுக்கணும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு டிஃபால்ட் பாத்தாக வச்சுக்கணும். ஜஸ்ட் போன உடனே இந்த வியூ தெரிகிற மாதிரி. ஸோ டாலர் சிம்பிள் கொடுத்துருக்கணும். இங்கே வியூவோட பேர் கொடுக்கணும். வியூவோட பேர் என்னது, ஹோம் வியூ. பட் இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எரர் வரும். ஏன்னா ஹோம் வியூன்னு என்னென்னு யூஆர்எல்ஸ்க்கு தெரியாது. ஸோ அந்த ஹோம் வியூவை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்னா, ஃப்ரம் our app dot views import home. இப்போ ப்ராஜெக்ட்க்கு ஹோம்னா என்னன்னு தெரியும். ஸோ அதை ஹோம் அவர் ஆப் இந்த வியூஸ்லேருந்து ஹோமை எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் ஆகுது. பேஜை ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் அட்வான்ஸான ஸ்டெப்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் வர்ற டுட்டோரியல்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். இதை அடுத்ததான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த டுட்டோரியலுக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம மீட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.